வணக்கம் நேயர்களே, வசந்தம் handtech யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இதுமாரி நம்ம சாதா வயரு, குரோசா வயர், பட்டை வயர், இதுமாரி நிழல் லேசு எல்லாம் போட்டோம். இப்போ இந்த குரோசா வயரில் என்னென்ன டிசைன் போடுறது, அது எப்படி போடுறது, அதெல்லாம் அந்த டிசைன்லாம் பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் போடுற டிசைன் எப்படி போடுறது, அந்த எந்த மாதிரி இது பண்ணுறது அதெல்லாம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள். இந்த பாருங்க, இந்த டிசைன் பாருங்கள். இது பிள்ளையார், இங்கே பாருங்கள் விளக்கு, தோரணம் மாதிரி வச்சு இதெல்லாம் வச்சு போட்டோம்னா அழகாக இருக்கும். அது எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த டிசைன்லாம் பாருங்கள். பாருங்க, இது ஒரு செடி அப்புக்குட்டி அப்படி நிற்கிறது மாதிரி பாருங்கள். ரெண்டும் ஒன்றும். அதுக்கு மேலே ஒரு வாத்து போட்டிருக்கான் பாருங்கள். இந்த வாத்து, இந்த செடி இதெல்லாம் சைடில் போட்டுக்கிட்டு இந்த ரெண்டு அப்புக்குட்டியும் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அந்த கூடையை பார்க்கவே அழகாக இருக்கும். இது மாதிரி எப்படி போடுறதுன்னு அடுத்த இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை பாருங்கள், அடுத்த டிசைன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சைடில் போடுறது, கூடைக்கு சைடில் போட்டு இதை மெயினில் போட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். அது டபுள் கலராக வச்சு போடணும். இப்போ சிகப்பு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சாண்டில் கலர் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது சிகப்புக்கு மஞ்சள் கொடுக்கணும், அதேமாரி நீலத்துக்கு வெள்ளை கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு தகுந்த பட்ரோஸ் கலர் கொடுக்கணும். இந்த மாதிரி போட்டால் தான் இந்த கூடை எல்லாம் எடுப்பாக தெரியும் இந்த டிசைன் போடுறதுக்கு. இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு அடுத்த இதில் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். அதான் பாருங்கள், வண்ணத்து பூச்சி, இது பூ டிசைன், இதெல்லாம் சைடில் போடுறது. இதெல்லாம் இங்கே பாருங்கள், வாத்து, இங்கே பாருங்கள், இது ரெண்டு பறவை இப்படி பார்க்குற மாதிரி. இங்கே பாருங்கள், மீன் டிசைன், இது பூ டிசைன். இங்கே பாருங்கள், வரைஞ்சிருக்கதெல்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் கூடையில் எப்படி போடுறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவிலலாம் போடுறது, வரைகிறது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.